க்ரூஸ் என்ற பெயரை நம்ம எல்லாருமே வருடங்களாக கேட்டுட்டு வரோம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகமே தெரிஞ்சு கொண்டிருக்கும் டாம் க்ரூஸ் என்ற பெயர் அவரோட உண்மையான பெயர் கூட இல்லை. அதுவும் அவர் அந்த பெயரை மாற்றிக்கொண்ட காரணமும் சாதாரணது இல்லை. ஒரு குடும்ப ரகசியம், ஒரு மனவேதனை, ஒரு தந்தையிடமிருந்து தூரப்பட வேண்டும் என்ற தீர்மானம். அதற்காக தான் பிறந்தது டாம் க்ரூஸ் என்ற புதிய அடையாளம். நம்ம பள்ளி கல்லூரியில் கூட பெயர் எப்படி வரணும்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இவர் 18 வயசுலேயே தன் வாழ்க்கையை முழுவதாக மாற்ற முடிவு செஞ்சிருக்காரு. அந்த ஒரு முடிவு தான் இன்று உலகமே வியக்கும் சூப்பர் ஸ்டாரை உருவாக்கி இருக்கு. டாம் க்ரூஸின் வாழ்க்கை இது ஒரு சாதாரண நடிகரோட கதை கிடையாது. போராட்டம், மனவலி, வெற்றி, விழுந்தது, எழுந்தது, உலகத்தையே ஆளும் ஸ்டன்ஸ், இது ஒரு முழு பயணம். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நம்ம சர்ஃபேஸ் லெவலில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த கதையை ஆழமாக தெரிஞ்சுக்கலாமா? டாம் க்ரூஸின் உண்மையான பெயர் தாமஸ் க்ரூஸி மேப்பத்தோர் 4. ஆனால் அவர் ஏன் அந்த மேப்பத்தோர் என்ற பெயரை மாற்றினாங்கன்னு பார்க்கலாம். தந்தை அவரை ரொம்பவே காயப்படுத்தியிருக்காங்க. பயந்தாங்குழி, அடிக்கிறது, இந்த மாதிரியான துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. நீங்கள் நம்பக்கூடாத முதல் மனிதர் என் அப்பா தான் என்று டாம் சொன்னதா நேர்காணலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மனவேதனை தான் அவரை 18 வயசுலேயே வீட்டை விட்டு வெளியேற வச்சதுக்கு காரணம். அந்த வயதில் மற்றவங்க என்ன செய்வது என தெரியாமல் இருந்தாலும் டாம் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நியூயார்க் போய் நடிகனாக முயற்சிக்க வேண்டும்னு. பையில் பணம் இல்லை, ஆதரவு இல்லை, ஆனாலும் ஒரு டிட்டர்மினேஷன் இருந்துச்சு. அதுவே அவரோட வாழ்க்கையை முழுக்க மாற்றியிருக்கு. அவர் ஹாலிவுட்க்கு நுழைந்த விதம் சாதாரணது இல்லை. என்லெஸ் லவ் என்ற படத்துல ஒரு சிறிய வாய்ப்பு தான் கிடைச்சிது. ஆனா அதுதான் அவரை முழு இண்டஸ்ட்ரிக்கும் அறிமுகப்படுத்திய முதல் கதவு. அடுத்த 5 வருடத்துல ரிஸ்கி பிசினஸ், டாப் கன், த கலர் ஆஃப் மணி, ரெயின் மேன், பார்ன் ஆன் த 4th of July போன்ற படங்கள்ல மின்னி அவர் ஹாலிவுட்டின் முகமாகியிருக்காரு. இத்தனை விரைவாக உயர்ந்த நடிகர் வரலாற்றிலே சிலரே. அதுல ஒருத்தர் தான் டாம் க்ரூஸும் கூட. டாம் க்ரூஸின் தனி ட்ரேட்மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டன்ட்ஸ். மற்ற நடிகர்கள் சிஜி, பாடி டபுள் பயன்படுத்தும் இடத்துல கூட டாம் க்ரூஸ் எல்லாத்தையும் தானே செய்ய வேண்டும் என்பதுல பிடிவாதம் பிடிச்சவர். மிஷன் இம்பாசிபிள் படங்கள்ல கூட 123வது மாடி கட்டிடம் ஏறுவது முதல் விமானத்துக்கு வெளியே தொங்குவது வரை எல்லா ஸ்டன்ட்ஸும் அவரே செஞ்சிருக்காரு. இது சினிமா வேலைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு. இத்தனை வருடங்களா உலகமே டாம் க்ரூஸ்க்கு ஆஸ்கர் எப்போன்னு காத்திருந்துச்சு. கவர்னர்ஸ் அவார்ட்ஸ் நிகழ்ச்சியில அவருக்கு ஹானரி ஆஸ்கர் வழங்கப்பட்டிருக்கு. அவரது திரைப்பட சாதனைகளையும் சினிமாக்கு அவர் கொடுத்த முக்கிய பங்களிப்புகளையும் அங்கீகரிக்க இதுவே சரியான நேரம் என்று அகாடமி அறிவித்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஹானரி அவார்ட், அதாவது கௌரவ விருது. போட்டி இல்லாம ஒருவரோட சாதனைகளை மதித்து வழங்கும் விருது. டாம் க்ரூஸ் வாழ்க்கையில ஆப்பிரிக்காவுக்கு ஒரு முக்கிய இடம் கிடைச்சிருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் படப்பிடிப்பின் போது அவர் யுபுண்டு என்ற தத்துவத்தை கற்றுக்கொண்டாரு. நான் இருக்கிறேன் என்றால் அது நம்மால் தான் என்ற இந்த தவ்ஹீத் மன தத்துவத்தை மையமாக கொண்டது தான் அது. இதை அவர் தனது அக்செப்டன்ஸ் ஸ்பீச்ல உண்மையோடு சொன்ன போது உலகமே கவனிச்சது. டாம் க்ரூஸின் வாழ்க்கையில அடுத்த பெரிய அத்தியாயம் பர்சனல் லைஃப். அவரின் காதல் வரலாறு ஒரு முழு தொடர் அளவிலானது. மெலிசா கில்பர்ட், ஹீத்தர் லாக்லெர், ரெபேக்கா டி மோர்னே, பெனலோப் க்ரூஸ், சோஃபியா வெர்கரா, ஷக்கீரா போன்ற பல பிரபலங்களுடனும் அவர் காதல் பண்ணி ஹெட்லைன்ஸ் ஆகியிருக்காரு. மேலும் 3 திருமணங்கள். மிமி ரோகஸ், நிக்கோல் கிட்மேன், கேட்டி ஹோம்ஸ். நிக்கோலுடன் 11 வருட வாழ்க்கை, கேட்டி ஹோம்ஸுடன் குழந்தை சூரி. இந்த எல்லா சம்பந்தங்களும் உலகமே பேசும் விஷயமாக இருந்துச்சு. டாம் க்ரூஸ் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஆனா கருத்து வேறுபாடுகளை தூண்டும் பகுதியா கொண்டிருந்தாரு. அத சைண்டாலஜின்னு சொல்லுவாங்க. தனது டைலக்சியா நோயை இது குணப்படுத்தியது என அவர் நம்புறாரு. இந்த நம்பிக்கை அவரின் பல முடிவுகளையும் உறவுகளையும் பாதித்ததாக கூட வெளியில பேசப்படுது. எத்தனை சர்ச்சைகள் இருந்தாலும் டாம் க்ரூஸின் தொழில் உயர்வு மட்டும் எப்போதும் மேல போயிட்டு இருக்கு. 60 வயசு கடந்தும் டாப் கன் மேவரிக் மூலம் அவர் உலகத்தையே அதிர வச்சாரு. விமானங்களில் உண்மையான ஸ்டன்ட் காட்சிகள், உடல் கட்டுப்பாடு, உற்சாகம் எதுவும் குறையல. அந்த படம் மீண்டும் ஹாலிவுட்ல அவரின் நிலையை உறுதிப்படுத்தியிருக்கு. அவர் நடித்து வெளிவந்த மிஷன் இம்பாசிபிள் பிரான்சிஸ் மட்டும் $3 பில்லியன் வசூல் செய்துள்ளது. இது ஒரு சாதாரண நடிகரின் வரலாறு இல்ல. மிஷன் இம்பாசிபிள் ஃபாலோட் இந்த படத்துக்கான ஒரு சேசின் போடும்போது டாம் க்ரூஸ் உண்மையிலேயே கட்டிடத்திலிருந்து கட்டிடத்துக்கு ஜம்ப் செய்யும் ஸ்டண்ட்டை முயற்சி செஞ்சாரு. இது பாடி டபுள் இல்லாம பாதுகாப்பு கயிறுகள் கூட இல்லாம செய்த ஸ்டண்ட். ஜம்ப் செய்யும் போது அவர் செகண்ட் பில்டிங் வால்ல கால் மோதி பெரும் காயப்பட்டிருந்தாரு. அந்த நேரத்துல அவரோட ஆங்கிள் போன் நேராக முறிஞ்சிருச்சு. அந்த வீடியோவும் லேட்டரா வெளியாகிருக்கு. அந்த நொடி எல்லாரும் கட் மெடிக்கல்னு கத்தினாங்க.
பண்ணாங்க. ஆனா டாம் என்ன பண்ணினாரு தெரியுமா? அவருடைய கால் எலும்பு முறிந்த நிலையிலேயே அவர் தானே எழுந்து கேமரா ரோலிங்ல இருக்கிறதுனால அந்த ஷாட் முடிக்கணும் என்று மூங்கிலை கால் மாதிரி இழுத்தபடி நடந்து ஃப்ரேம்ல இருந்து வெளியே போயிருக்காரு. டைரக்டர் கிறிஸ்டோபர் மேக்கரன் கூட அதே விஷயம் லேட்டரா இன்டர்வியூலயும் சொல்லியிருக்காரு. டாம் knew the camera was still rolling, so instead of falling down or screaming in pain, he got up and walked out of the shot. That's dedication I never seen in my life. அதாவது எலும்பு முறிந்தாலும் அவர் கேரக்டரை மறக்காம ஷார்ட் கெடக்கூடாதுன்னு நடிச்சுட்டு ஃப்ரேமை முடிச்சுட்டு வெளியே போயிருக்காரு. இந்த விஷயம் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில லிட்ரலி ஒரு எக்ஸாம்பிள். டாம் க்ரூஸ் டஸ் நாட் ஆக்ட் இன் ஸ்டன்ட்ஸ், ஹி லிவ்ஸ் இன் ஸ்டன்ட். இதற்கு பிறகு அவர் 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனா அவர் பிசியோதெரபி செய்து 9 வாரங்களுக்குள்ள மீண்டும் ஸ்டன்ட் ட்ரைனிங்க்கு திரும்பினாரு. ஸோ அவ்வளோ டெடிகேட்டடான பர்சன் தான் டாம் க்ரூஸ். இவரது முழு வாழ்க்கையை ஒரு வரியில சொல்லணும்னா சிறு வயதிலேயே வறுமை, குடும்ப பிரச்சனை, மத செமினேரியிலிருந்து ஆக்டராக முயற்சி, போராட்டம், வளர்ச்சி, உலகத்தையே வென்று ஹாலிவுட் வரலாற்றிலேயே அடையாளம் பதித்தவர் தான் டாம் க்ரூஸ். டாம் க்ரூஸ் எப்போதுமே சொல்வது ஒன்று, ஒர்க் ஹார்ட், ட்ரீம் பிக். அவர் அதை சொல்வது மட்டும் இல்ல, அவரோட வாழ்க்கையே அதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ டாம் க்ரூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.